வணக்கம், நான் மாலினி சிவஞானம். இன்று உங்கள் ஆதி டிவி தொலைக்காட்சியில் ஒரு முக்கிய நபரை சந்திக்க இருக்கின்றோம், டாக்டர் ராஜேஷ் லோகன். இன்று நாங்கள் கற்பப்பை வாசல் புற்றுநோயை பற்றி கதைக்க உள்ளோம். இதை பற்றி உங்களின் கருத்துகள் என்ன? இப்போ கடந்த காலத்தில் வந்து கொஞ்சம் cervical கேன்சர்ன்றது ஒரு முக்கியமான ஒரு இதாக வந்திருக்கின்றது. ஏனென்றால் அதன் ஸ்க்ரீனிங் அண்ட் சேஞ்சஸ் அந்த நேம் வைஸ் சேஞ்ச் இருக்குது. பெண்கள் புற்றுநோய் என்று சொல்லிக்க நாங்கள் ஒரு கெற்பப்பை வாசல் புற்றுநோய்ன்றது ஒரு முக்கியமானதாக அமைகின்றது. இவந்தோ நாங்கள் பிரஸ்ட் கேன்சர் வந்து நிறைய கூட கேசஸும் நாங்கள் கண்டுபிடிக்கிறதும் அதே நேரத்தில் அதன் மோர்டாலிட்டி கூட இருந்தாலும் கெற்பப்பை வாசல் புற்றுநோய் வந்து அதாவது cervical கேன்சர் வந்து நாங்கள் ஈஸியாக வந்து ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய ஒரு வருத்தமாக இருக்கின்றது. ஆனால் நாங்கள் அதுக்குரிய ஆக்ஷனை தகுந்த முறையில் எடுக்காதபடியாக இப்போ அதன் நம்பரும் கூடிக்கொண்டு இருக்குது. இப்போ முதல் தொடக்கத்தில் வந்து ஏர்லியாக வந்து இந்த கேன்சர் இன்சிடெண்ட் வந்து cervical கேன்சர் இன்சிடெண்ட் வந்து எங்களுக்கு குறைஞ்சு கொண்டு வந்தது இடையேக்கில். ஆனால் இப்போ கிட்டடியில் வந்து அந்த நம்பர் வந்து கொஞ்சம் 3.7க்கு கொஞ்சம் கூடிக்கொண்டு போகுது. இப்போ அதுக்கு வந்து நாங்கள் ஒரே ஒரு வேக்சின் ப்ரிவென்டபிள் இருக்குன்னு சொன்னால் இந்த கேன்சர் cervical கேன்சருக்குரிய cervical கேன்சருக்கு மட்டும்தான் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் அதை எடுக்கிறோம் இல்லை. இந்த cervical கேன்சர் வர்றதுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன? cervical கேன்சர்னு சொல்லிக்க இதில் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 2 விதமான கேன்சர் இருக்குது. அதில் வந்து ஸ்குவமஸ் செல் அண்ட் அடினோகார்சினோமான்னு இருக்குது. அப்போ அந்த ஸ்குவமஸ் செல் என்று சொல்கிறது தான் ஆல்மோஸ்ட் மோர் தேன் 95%, 99 என்று கூட சொல்லலாம். அவ்வளவு பெர்சன்டேஜ் இது தான் இருக்குது. ஒரு கொஞ்சம் ஒரு எண்டோசெர்விக்கல் அதாவது உள்ளுக்கு அடினோகார்சினோமா வாரது வந்து 1 to 2% அப்படின்னு தான் சொல்லலாம். அப்போ அந்த ஸ்குவமஸ் செல் கார்சினோமாவை தான் நாங்கள் வந்து ஈஸியாக டார்கெட் பண்ணத்தக்கதாக இருக்குது. அது வந்து ஹியூமன் பேப்லோமா வைரஸ், நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கலாம், HPV என்று சொல்லி அந்த ஹியூமன் பேப்லோமா வைரஸ் அந்த அதால் தான் வருகுது. இப்போ இந்த இன்ஃபெக்ஷன் வந்து வெரி 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 காமன் ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன். ஆனால் அதிகமான ஆட்கள் வந்து இந்த வைரஸுக்கு வந்து அவங்க லைஃப் டைமில் கட்டாமல் எக்ஸ்போஸ் பண்ணப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த இன்ஃபெக்ஷன் வந்து எல்லாருலேயும் வந்து ப்ரெசிஸ்ட் பண்ணாது. இப்போ கூட வந்து கனனால் அது பெர்சிஸ்டண்ட்டாக இருக்கேக்க தான் எங்களுக்கு அந்த எங்களோட பாடியின் சர்விக்ஸ்கள் செல்ஸில் வந்து சேஞ்சஸை ஏற்படுத்துகிறதால சிலவில் அது வந்து பேருந்து லேட்டாக கனகாலத்துக்கு பிறகு எங்களுக்கு கேன்சராக வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அப்போ நாங்கள் ஏர்லியாக வந்து அந்த HPV வைரஸ் தான் நம்பர் 1. நம்பர் 2 என்று பார்த்தால் ஈவன் தோ எங்களுக்கு வந்து இங்கே அந்த பேப் டெஸ்ட் முந்தி இப்போ cervical ஸ்க்ரீனிங்ன்ட்டு நாங்கள் புதுசாக சொல்கிறது. அப்போ அந்த cervical ஸ்க்ரீனிங்கை வந்து ஆட்கள் போய் செய்கிறதில்ல. ஒரு மெமோகிராம் செய்கிற மாதிரி, ஃபிட் டெஸ்ட் செய்கிற மாதிரி இதை போய் செய்கிறதில்ல. நாங்கள் இதை வரும் எங்களோட பார்ட் ஆஃப் த ஒரு உமன் ப்ரிவென்ஷன் ஹெல்த்தில் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் சொன்னபடி இந்த ஸ்க்ரீனிங் அதில் செய்கிறதுக்கு அப்போ பெண்களுக்கும் ஒரு ஒரு சிம்டம்ஸ் இருக்கலாம் இல்லையா? செக் பண்ணணுமென்ற ஒரு ஆரம்ப கால அறிகுறிகள் என்ன? இது அதிகமான டைமில் வந்து ஏர்லி ஸ்டேஜஸில் செல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி கொண்டு வரைக்க அதிகமாக எங்களுக்கு வந்து அறிகுறி இருக்காது. ஆனால் அந்த சிம்டம்ஸ் வந்து இருந்து cervical கேன்சர் மாதிரி வருதுண்டா சில வழியெல்லாம் வந்து ப்ளீடிங் இருக்க பார்க்கும். அப்போ இப்போ பீரியட் டைம் இல்லாமல் இடையக்கில் விடலாம், ஆஃப்டர் செக்ஸ் வந்து ப்ளீட் பண்ணலாம், அல்லது அப்நார்மல் டிஸ்சார்ஜ் இருக்கலாம், இரிட்டேஷன் இருக்கும். இதுகள் தான் கொஞ்சம் கூட அறிகுறின்னு சொல்கிறது. ஆனால் அறிகுறி வர மட்டும் நாங்கள் இருக்கக்கூடாது. அதுதான் எங்களோட எய்மே. என்னென்னா அந்த அந்த நான் முதல் சொன்ன மாதிரி அந்த இன்ஃபெக்ஷன் வந்ததில் இருந்து பேருந்து அங்கால எங்களுக்கு கேன்சர் வரும் மட்டும் ஒரு 15-20 இயர்ஸ் இருக்குது. என்னென்னா அந்த அந்த HPV இன்ஃபெக்ஷன் அதிகமான டைமில் வந்து எங்களோட பாடியே அதை வந்து க்யூர் பண்ணிடும், இல்லாமல் பண்ணிடும். ஆனால் அந்த எங்களோட இம்யூனிட்டி நல்லா இருந்தால் அந்த பாடி வந்து ஓகே வந்துடும். அப்படி இல்லை எங்களோட பாடி வந்து வீக்காக இருக்கேக்கு, அதாவது இப்போ ஏதாவது ஆக்கள் வந்து இப்போ cervical ரீனல் டிரான்ஸ்பிளான்டேஷன் இல்லை கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் அல்லது லிவர் ஏதோ ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்திருந்தால் அந்த எதிர்ப்புத்தன்மையை குறைக்கிறதுக்கு இம்யூன் சப்ரசிவ் மெடிக்கேஷன் எடுப்போம். அந்த மெடிக்கேஷன்ஸ் எடுக்கிற ஆக்களுக்கு அவன் அந்த வீக் இன் இம்யூனிட்டி இருக்குது. அப்போ அதால் வந்து அவள் வந்து கூட வந்து எக்ஸ்போஸ் பண்ணி அந்த வைரஸை வந்து கிளியர் பண்ண இயலாமல் இருக்கும்.
அப்போ அதை கிளியர் பண்ணிச்சினோம்னா அந்த இன்ஃபெக்ஷன் இல்லாமல் போயிடும். சில பேருக்கு பேப் முந்தி செய்யக்க நாங்கள் அந்த முந்தைய நாங்கள் வந்து பேப் செய்கிறது வந்து சர்விக்ஸில் வந்து ஏதாவது அப்நார்மல் செல்ஸ் இருக்கான்னு. ஆனால் இப்போ லாஸ்ட் இயர் மார்ச்சில் இருந்து நாங்கள் அந்த ஸ்க்ரீனிங் ப்ரோசஸ் இந்த பேரை மாற்றியாச்சு. த வே ஆஃப் டெஸ்ட் இந்த லேப் ஆல்சோ மாறி இருக்கு. இப்போ லேபில் செய்கிறது வந்து ஒன்டாரியோ cervical ஸ்க்ரீனிங் நாங்கள் சொல்கிறோம் அதை. அப்போ அந்த ஒன்டாரியோ cervical ஸ்க்ரீனிங்கில் வந்து அவர்கள் வந்து இப்போ செல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு பார்க்குறத விட ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன் இருக்கும்னு பார்க்குறோம். அப்போ எங்களுக்கு தெரியும் இந்த ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன் தான் கேன்சரை கொண்டு வர போதுன்றபடியா ஹெச்பிவியை நாங்கள் ஏர்லியாக கண்டுபிடிக்கிறதால நாங்கள் வந்து ஏர்லியாக பிக்கப் பண்ணுறோம். அப்போ பிக்கப் பண்ணி அது செல்ஸ் சேஞ்ச் பண்ணுறது ஈஸியாக நாங்கள் ஃபாலோ பண்ணுறதால அதை ப்ரிவென்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஏர்லியாக கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிக்க எத்தனை வயசான ஆட்கள் அந்த ஒரு வயசு இருக்கும் இல்லையா, ஒரு எத்தனை வயசான ஆட்களுக்கு தான் இதை செய்யணும்ன்ற ஒரு காலகட்டத்துக்கு பார்க்க எத்தனை வயசான ஆட்கள்லேருந்து இந்த டெஸ்ட்டை செய்கிறது? இப்போ cervical ஸ்க்ரீனிங் வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து 25 வயதுல இருந்து 69 வயது மட்டும். அப்போ முந்தி வந்து நாங்கள் பேப் டெஸ்ட் செய்கிறதும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆனால் பேப் டெஸ்ட் வந்து நாங்கள் முந்தி வந்து எவ்ரி 3 years செய்து கொண்டு வரோம். இப்போ வந்து இந்த டெஸ்ட் வந்து நெகட்டிவ் ஹெச்பிவி நெகட்டிவ்னு சொன்னால் நாங்கள் 5 yearsக்கு ஒருக்கா செய்யலாம். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன டாக்டர்? ஏனென்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 வருஷம் செய்து கொண்டு வரைக்க அது கொஞ்சம் எங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஏர்லி டிடெக்ஷன், அந்த ஒரு ஏர்லி டிடெக்ஷனை கண்டுபிடிக்கலாம். ஆனால் ஜஸ்ட் பிகாஸ் அது நெகட்டிவாக வரபடியாக 5 years ஆக்கிட்டாங்க. இப்போ அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இப்போ ஒவ்வொரு ரெக்கமெண்டேஷனும் வந்து பப்ளிக் ரெக்கமெண்டேஷன் அல்லது ஒரு cervical ஸ்க்ரீனிங் ரெக்கமெண்டேஷன் அன்னைக்கு ஒரு ஆள் வந்து டிசிஷன் எடுக்கல. இப்போ இது வந்து ஒரு குரூப் ஆஃப் டாக்டர்ஸ் சயின்ஸ் எவிடன்ஸ் பேஸில் தான் வரும். அப்போ எங்களுக்கு தெரியும், நான் முதல் சொன்ன மாதிரி இந்த ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன் தான் எங்களுக்கு cervical கேன்சரை கொண்டு வர போகுது. அப்போ அந்த cervical இன்ஃபெக்ஷன் வந்து அதாவது ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன் வந்து ஒரு ஆளுக்கு வந்து அது கிளியர் பண்ணாட்டா அது வந்து கேன்சராக சேஞ்ச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 15 to 20 years எடுக்குது. மற்றது நான் கேட்கணும்னு நினச்சேன், இப்போ நாங்கள் எங்களோட சாப்பிட்ற விதங்கள், நியூட்ரிஷன் அதெல்லாம் வந்து மிக்க டிஃப்ரெண்ட்டாக போய்கொண்டு இருக்குது. முந்தைய ஆதி காலத்தில் நாங்கள் வந்து நிறைய நியூட்ரிஷனாக சாப்பிடுவோம். வீட்டில் சமைக்கிறது, அம்மம்மா வந்து அரிசியிலேருந்து மாவுலேருந்து எல்லாம் இடித்து அப்படி சாப்பாடு கொடுத்து தான் நாங்கள் வளர்ந்தது. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த பிஸி லைஃப் ஸ்டைலில் வந்து எல்லோரும் வந்து ஆன் த கோ அப்படி இப்படின்னு இதால் இந்த சாப்பாடு வகையால் இதுக்கு எதுவும் பிரச்சனைகள் கொடுக்குறதா? இப்போ நாங்கள் cervical கேன்சர் ஸ்க்ரீனிங் சொல்லியிருக்க எந்த ஒரு ஹியூமனுக்கும் எங்களுக்கு வந்து ஹெல்தி ஈட்டிங்கும் எக்ஸசைஸும் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ அதை தாண்டி ஒன்றுமே வர போகிறது இல்லை. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஹெல்த்தியாக நாங்கள் சாப்பிட்டோம்னா ஞாபகம் எங்களுக்கு அதால் வந்து எங்களை எதிர்ப்புத்தன்மை இம்யூன் சிஸ்டத்தை எல்லாத்தையும் பூஸ்ட் பண்ணி இருக்கிறதால நாங்கள் வந்து அதை cervical கேன்சர் அதுகள் மட்டும் இல்லை, எந்த ஒரு கேன்சரையும் நாங்கள் ஃபைட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. சில கேன்சர் இப்போ கோலோன் கேன்சர்ன்னு சொன்னால் அது ஃபைபர்ஸ் எங்களுக்கு கூட வேணும். அந்த ஃபைபர்ஸ் வந்து கூட எடுக்க எங்களுக்கு கோலோன் கேன்சர் வந்து குறைஞ்சு கொண்டு போகுது. அப்போ ஹெல்தி ஈட்டிங் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் எங்களோட மற்ற ஹேபிட் இருக்குது தானே, இப்போ ஸ்மோக்கிங் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்மோக் பண்ணுற ஆட்களுக்கு வந்து cervical கேன்சர் கூட வருது. பட் செக்ஷுவல் ப்ராக்டிஸ் இப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் இப்போ எப்படி நாங்கள் செக்ஷுவல் ஆக்டிவிட்டியில் ஸ்டார்ட் பண்ணுறது, மற்ற மல்டிபிள் பார்ட்னர்ஸ் இருந்தால் அல்லது வந்து இப்போ கணக்க நிறைய பிள்ளைய பிறந்தால் எங்களுக்கு வந்து கூட சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதாவது மல்டிபரைட்டின்னு சொல்கிறது, அதுவும் ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக இருக்குது. ஹெல்தி ஈட்டிங் டிரெக்டாக எஃபெக்ட் பண்ணாட்டாலும் எங்களோட இம்யூனிட்டியை தாக்குறதால அது வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டாக. இந்த ஹெச்பிவின்றது வந்து ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்ன்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இதால் வந்து நிறைய பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்வு, இந்த விழிப்புணர்வுக்கு எதுவும் எங்களுக்கு ரிசோர்ஸஸ் இருக்குதா போய் சந்தித்து கதைச்சு கொள்வது? ஒன்டாரியோவில் இருக்கிற எல்லாருக்கும் ஒன்டாரியோ cervical ஸ்க்ரீனிங் கேன்சர் கேர் ஒன்டாரியோவோட எல்லோருக்கும் வந்து கடிதம் போகிறது வீட்டில். இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சில வேளையில் இப்போ ஃபிட்டஸ் அதாவது கோலோன் கேன்சர் செய்ய சொல்லி, பிரஸ்ட் கேன்சருக்கு மெமோகிராம் செய்ய சொல்லி, அதே மாதிரி இந்த cervical ஸ்க்ரீனிங்குக்கும் லெட்டர் போகும். அந்த லெட்டர் போனால் அதிகமான ஆட்கள் என்ன செய்கிறேன்னா அந்த லெட்டரை வந்து தூக்கி போட்டுட்டு ஓகே நான் பேருந்து பார்ப்பேன், இதை செய்வேன், இப்போ தச்சில் நான் டெஸ்ட் செய்துட்டா இந்த டெஸ்ட்டை வந்து டாக்டர் வந்து இதை அப்நார்மல்னு சொல்லி சொன்னால் என்ன செய்கிறது ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தை
நாங்கள் வந்து கிளியர் பண்ணணும். ஏன்னா என்னென்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஏர்லியாக என்ன நாங்கள் செய்கிறோமோ, அது ஹார்ட் டிசீஸாக இருக்கலாம், கேன்சராக இருக்கலாம், என்னதுக்குன்னா ஏர்லி டிடெக்ஷன் தான் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அப்போ நீங்கள் அதை பயப்படுத்தவில்லை. டெஸ்ட் வந்து சிம்பிள், எங்களுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் எடுக்கும் டெஸ்ட். நீங்கள் போய் டாக்டருக்கு காவலிருந்து பார்த்துறதுக்கு தான் டைமே ஒழிய இந்த cervical ஸ்க்ரீனிங் செய்கிறதுக்கு டைம் கணக்கு இல்லை. ஈஸி டெஸ்ட், சிம்பிள், நோகாது, பெயின் இல்லை, நீங்கள் ரிலாக்ஸாக இருந்தால் அது எல்லாமே சிம்பிளாக முடிஞ்சிடும். அப்போ ஈஸி டெஸ்ட் இந்த கேன்சரை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. இப்போ நாங்கள் ஒன்டாரியோவில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்த கனடா வாய்ஸ் வந்து நாங்கள் cervical கேன்சர் இன்றைக்கி 1600க்கும் மேற்பட்ட ஆக்கள் ஒரு வருஷத்துக்கு கண்டுபிடிப்படுது cervical கேன்சரில். அதில் கிட்டத்தட்ட 387 400 பேருக்குன்னு சொல்லுங்களேன், 400 பேருக்கிட்ட ஒரு வருஷத்தில் cervical கேன்சரால் ஆக்கள் நாங்கள் இழக்கிறோம் நாங்கள் அவையில். அப்போ ஆனால் இந்த டெஸ்ட் வந்து இந்த இன்ஜெக்ஷன் இருக்குது, இந்த ஸ்க்ரீனிங் ப்ரோசஸ் இருக்குது, அப்போ ஈஸியாக நாங்கள் ப்ரிவென்ட் பண்ணலாம். இப்போ சிலதுகள் வந்து நாங்கள் இப்போ கொஞ்சம் கஷ்டம், நாங்களுக்கு வேறு நாங்கள் என்ன செய்தாலும் அதை ப்ரிவென்ட் பண்ணிடலாம், நிலை மாதிரி இருக்கலாம். ஆனால் இது வந்து சிம்பிளாக ஈஸியாக ப்ரிவென்டபிள் டிசீஸை நாங்கள் வந்து அதை பார்க்குறோம் இல்லை, நாங்கள் அதுக்கு கேர் கொடுக்குறோம் இல்லை, அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் இல்லை, அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து நான் கேட்குறேன், நீங்கள் சொன்னீங்க 2 வருஷத்துக்கு ஒருக்கா, இப்போ 5 வருஷத்துக்கு ஒருக்கா ஆக்கிட்டாங்கன்னு. ஸோ ஜஸ்ட் இன்கேஸ் நாங்கள் ஒரு டெஸ்ட்டை இப்போ செய்கிறோம், எங்களோட டெஸ்ட் நெகட்டிவாக வருது, பட் எங்களுக்கு ஒரு சிம்டம்ஸ் பாடியில் கொஞ்சம் மேலாமல் இருக்கிறண்டா சான்சஸ் வந்து திருப்பி ஒரு டெஸ்ட் செய்யலாமா, இல்லாட்டி அந்த முதல் செய்த டெஸ்ட்டே வந்து இட்ஸ் இனாஃபா, இல்லை ஹவு டு யூ கோ அபவுட் தட்? இப்போ இன்றைக்கு உடம்பு வந்து நல்லா இருக்கலாம், பட் டவுன் த ரோட் 3-4 மந்த்ஸில் வந்து எங்களோட பாடி சில நேரம் ஏதாவது ஒரு சிம்டங்கள்ஸ், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வேஜினல் டிஸார்டர் அது இது ஏதாவது வந்தால் இதுக்கு திருப்பியும் ஹெச்பிவி டெஸ்ட் செய்வாங்களா, இல்லை வேறு டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறதா? இப்போ நாங்கள் ஆல்வேஸ் வந்து ஒரு ஏதாவது ஒரு அறிகுறி இருக்குண்டா ஃபுல் ஹிஸ்ட்ரி, எங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஹிஸ்ட்ரியில் தான் நாங்கள் மெஜாரிட்டி ஆஃப் த ஒரு டயக்னோசிஸை நாங்கள் பார்க்குறது ஹிஸ்ட்ரியில். பேருந்து எக்ஸாமினேஷன் அதில் அப்போ நாங்கள் இப்போ ஒரு ஆள் ஒரு ப்ளீடிங் இருக்குன்னா நாங்கள் பார்க்கணும், இல்லை டிஸ்சார்ஜ் அப்நார்மல்னா நாங்கள் ஸ்பெக்குலம் ஒன்றை போட்டு உள்ளுக்கு பார்க்கலாம். அதில் வந்து இதன் டிஸ்சார்ஜுக்குரிய காரணங்கள் இருக்கா, செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், நார்மல் வஜினல் டிஸ்சார்ஜ், அல்லது பிளட் எங்கேருந்து வருது, சர்விக்ஸில் இருந்தால், அல்லது சர்விக்ஸில் புண் மாதிரி இருக்கா, அல்லது யூட்ரஸ் உள்ளுக்கு கெட்ப பையில் இருந்து இருக்கா. அப்போ நாங்கள் அதை பார்க்கலாம். அதை பார்த்து அதோடு சேர்த்து நாங்கள் வேறு டெஸ்ட்டுகள் செய்யலாம், அல்ட்ராசவுண்ட் செய்யலாம். அப்போ அதால் வந்து இதண்டலாம். அப்போ என்ன இந்த டெஸ்ட் வந்து நாங்கள் முதல் செய்த டெஸ்ட் வந்து சாம்பிள் இனஃபாக இருந்தால் அதில் வந்து இந்த வைரஸ் இல்லையன்னா நாங்கள் worry பண்ண தேவையில்லை, அதுக்குள்ளே வர போகிறதில்லை. நாங்கள் வந்து அந்த டெஸ்ட் செய்யக்க அவங்க அதில் வந்து ஹெச்பிவியில் வந்து காசினோஜெனிக் அண்டு இருக்குது, அதாவது கேன்சரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வைரஸ் அண்டு இருக்குது. மற்றது கேன்சரை ப்ரொடியூஸ் பண்ணாது, ஆனால் எங்களுக்கு இப்போ ஓட்ஸ், பாலுண்ணி மாதிரி அந்த அப்படியான இதுகளை வரக்கூடிய சந்தர்ப்பங்களை கோஸ் பண்ணுறக்கூடிய ஹியூமன் பப்ளோமா வைரஸும் இருக்குது. அப்போ நாங்கள் பார்க்கலாம், அந்த டெஸ்ட் செய்யக்க அதில் பார்ப்பினோம் அந்த 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 சாம்பிளில் அந்த காசினோஜெனிக் வைரஸ் இருக்கா, அல்லது கேன்சர் இல்லாத வைரஸ் இருக்கா, என்ன நம்பர். இப்போ அதில் நம்பர்ஸ் இருக்குது, 8, 11, 16, 18, 33, 36, 45, 54, 58 அப்படி என்ன நம்பர்ஸ் இருக்குது. இந்த ஏன்னா ஹெச்பியில் வந்து நிறைய டைப் இருக்குது, 100க்கு மேலே. ஆனால் எல்லாத்தையும் நாங்கள் செய்யலாது. ஆனால் நாங்கள் அவங்க காசினோஜெனிக் கண்டு இப்போ கடைசியில் வந்து ஒரு 8 அதை விட 1 பாசிபிள், அதாவது 58 வந்து பாசிபிள் கோஸாக இருக்கலாம்னு சொல்லப்படுது. அப்போ அப்படி பார்க்க அதைத்தான் நாங்கள் அந்த டெஸ்ட்டில் செய்வோம். அப்போ சாம்பிள் சரியாக இருந்தால் அங்கே டெஸ்ட் வந்து மிஸ் பண்ணுறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. அது யோசிங்க, நான் சொன்ன மாதிரி அது இருந்து பெர்சிஸ்டண்ட்டாக இன்ஃபெக்ஷன் இருந்து பேருந்து அது வந்து செல்ஸில் கோஸ் பண்ணித்தான் வரும். அப்போ நீங்கள் அது பயப்படுத்தவே இல்லை. ஆனால் நீங்கள் முதலாவது போய் ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டே ஒன்று செய்யுங்க. அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டை செய்துட்டீங்கன்னா பேருந்து அதில் இருந்து ஃபாலோ பண்ணலாம். அப்நார்மல் செல்ஸ் இருந்தால் நாங்கள் அதுக்குரிய நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். அது தவிர டாக்டர், இதுக்கு ஏதாவது தடுப்பு ஊசிகள் ஏதாவது இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது வழிகள் இருக்குதா? ஆமாம். ஸோ காடசில்லண்டு ஒரு இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கின்றது. இந்த இன்ஜெக்ஷன் வந்து நாங்கள் ஸ்கூல் வழியை கிரேட் 7, 8ல் கொடுப்படுது. அதாவது 6 மாத இன்டர்வெல்லில் 2 ஊசி கொடுப்படுது. என்னென்னா ஐடியா என்னென்னா, அந்த பிள்ளைகள் வந்து இந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டி தொடங்கோக்கும் முதல் எங்களுக்கு தெரியும் இந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது,
செக்ஷுவல் ஆக்டிவிட்டியோடு தான் போகுது. அது க்ளோஸ் கண்டக்டாக இருக்கலாம் அல்லது ஃபுல் செக்ஷுவல் ஆக்டிவிட்டியாக இருக்கலாம். ஆனால் க்ளோஸ் கண்டக்டாக இருந்தால் கூட அந்த வைரஸ் பரவக்கூடிய செக்ஷுவல் கண்டக்ட் இருந்தால் அதால் பரவும். அப்போ அந்த கண்டக்ட் வரவுக்கு முதல், அதாவது டீனேஜர்ஸ் அதுகளில் இப்போ ஒவ்வொரு கம்யூனிட்டிலேயும் டிஃப்ரெண்ட் ஏஜஸ் ஸ்டார்ட். அப்போ அது இல்லாத அதை கேட்ச் பண்ணுறதுக்காகத்தான். அப்போ எக்ஸ்போஸ் பண்ணோக்கு முதல் நாங்கள் அந்த வேக்சினை கொடுத்துட்டோம்னா அது வந்து ப்ரிவென்டபிள் ஆகும். ஸோ அந்த மிக சிறிய வயசில் அந்த வேக்சினை எடுக்க ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் பிள்ளைகளுக்கு வரலாமா, வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதா? இல்லை, இந்த வேக்சின் வந்து சேஃப். எங்களுக்கு வந்து இது வந்து ப்ரிவென்ட் கேன்சர், நீங்கள் கேன்சர் ப்ரிவென்ஷன்னு சொல்லிக்க இந்த ஒரு வேக்சின் தான் இருக்குது. இப்போ ஹெப்படைட்டிஸ் பி இருந்தாலும், ஆனால் ஹெப்படைட்டிஸ் சி டி என்றெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. சி தான் வெரி காமன் லிவர் கேன்சருக்கு. ஆனால் எங்களுக்கு சிக்கு வேக்சினே இல்லை, பிக்கு இருக்குது. ஆனால் பியை நாங்கள் ப்ரிவென்ட் பண்ணலாம். ஆனால் இது வந்து எங்களுக்கு ஹெச்பிவி கிட்டத்தட்ட மோர் தேன் 90% இது ப்ரிவென்ட் பண்ணுது. அப்போ ஏர்லியாக அடுக்க அந்த அதிண்ட இஃபெக்டிவ்னஸும் வந்து கொஞ்சம் கூடவே இருக்குது. அப்போ அதால் வந்து அதால் தான் அந்த ஏர்லியாக எக்ஸ்போஸ் பண்ணோக்கு முதலே அந்த வேக்சினை கொடுக்கணும் மாதிரி. ஆனால் அதை விட நாங்கள் நிப்பாட்ட தேவையில்லை. முதல்ல நாங்கள் கேர்ள்ஸுக்கு கொடுக்கவளுக்கு நாங்கள் ஸ்கூலில் பேர்ந்து நாங்கள் பாய்ஸையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஏனெண்டா இந்த வேக்சின் எடுக்கிறதால cervical கேன்சர், vulvovaginal கேன்சர், ஓரோஃபேரிஞ்சியல் கேன்சர் அண்ட் பீனல் கேன்சர் ஆம்பளையில், அண்ட் ஆம்பளையில் ஏனல் கேன்சர், ஓரோஃபெரிஞ்சியல் டிஃப்ரெண்ட் செக்ஷுவல் ப்ராக்டிஸால் ஓரோஃபெரிஞ்சியல் கேன்சர் எல்லாம் வருது. அப்போ இதை வந்து நாங்கள் ப்ரிவென்ட் பண்ணத்தக்கதாக இருக்கின்றது. ரெண்டபடியாக இந்த வேக்சின் வந்து சேஃப். அப்போ நாங்கள் முதல் வந்து வேக்சின் தொடங்கிக்க 9 வயதுலேருந்து 25 வயது மட்டும் கொடுத்தோம். இப்போ தற்சமயம் ஈவன் 25 மட்டும் இல்லை, நாங்கள் 45 வயது மட்டும் கூட கொடுக்குறோம். ஏனென்னா அதுக்கிடையில் அவர்கள் வந்து செக்ஷுவல் ஆக்டிவிட்டி இருந்தாலும், ஆனால் எல்லா வைரஸுக்கும், அதாவது எல்லா டைப் ஆஃப் வைரஸுக்கும் சில வேளையில் எக்ஸ்போஸ் பண்ணி இருக்க மாட்டேன். ரெண்டபடியாக வைரஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இனி ஸ்டேஜில் வந்து நாங்கள் கொடுக்கலாம். ஸோ 45 வயசுக்கு மேலே இஸ் தேர் எனி ரீசன் ஏன் அவங்க அந்த வேக்சின் போடுறது? என்னென்னா அந்த கேன்சர் வந்து மேக்சிமம் வந்து கூட கண்டுபிடிப்பட்டிருக்குது. அதாவது கூட பீக் ஆக்டிவிட்டி வந்து கனடாவை பொறுத்தவரையில் பார்க்க 33லேருந்து 45 இயர்ஸ் போடுபடுது. அப்போ அந்த இயர்ஸை வந்து நாங்கள் கேட்சாக பண்ணணும். அப்போ ஏர்லியாக நாங்கள் வந்து இப்போ நாங்கள் அந்த வேக்சினை கொடுக்குறோமோ அப்போ அதால் வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. மற்றது ஆக்கள் மேரி பண்ணி அதுகள் அவண்ட வாழ்க்கை நடைமுறையில் வந்து அவர்கள் ஏற்கனவே அதிகமான வைரஸுக்கு எக்ஸ்போஸ் பண்ணப்பட்டிருக்கலாம். அப்போ அதால் வந்து அவ்வளவுக்கு நாங்கள் ஒரு ஆள் 15 வயதில் கொடுக்குறதோ 12 வயதில் கொடுக்குறதுக்கும் 45 வயதுக்கு பிறகு கொடுக்குறதுக்கும் இடையே டிஃப்ரெண்ட் இருக்குது. பெனிஃபிட் இல்லாமல் இல்லை, ஆனால் இதில் 12 வயது பிள்ளையை கொடுக்குற அளவு பெனிஃபிட் நாங்கள் 45 வயதுக்கு பிறகு இருக்குமோண்டா இல்லை. அப்போ ஆரம்ப பரிசோதனைகள், இந்த வேக்சின் இது எல்லாத்தையும் மனதில் ஏற்றுக்கொண்டு பெண்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த ஒரு நோய்க்கு. ஏனென்றால் இதால் நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் நிறையா பெண்களை இழக்கிறோம், நிறைய அம்மாமார் பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகளை இழக்கிறோம். அப்போ இது சம்மந்தப்படி இப்போ ஒரு ஆக்கள் பாதிக்கப்பட்டிருந்தா ஹெச்பிவியில் அவங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸை கொடுத்து கிளியர் பண்ணுறாங்க? நல்ல கேள்வி. ஹெச்பிவி இப்போ நாங்கள் டெஸ்ட் செய்து நாங்கள் நெகட்டிவ்னு சொல்லுவோம். இல்லை அதில் பாசிட்டிவ் இருந்தால் பயப்பட தேவையில்லை. அதிகமான டைமில் வந்து நாங்கள் ஒரு கேன்சர் டயக்னோசிஸ் இல்லை கேன்சர் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குன்னு சொல்லிக்க பேஷண்ட்டை மனநிலை வந்து நான் ஐ காட் எ கேன்சர் பாசிட்டிவ் டெஸ்ட் பாசிட்டிவ் ஹெச்பிவி என்று நாங்கள் சொன்னாலும் இட்ஸ் நாட் அ கேன்சர். ஆனால் அந்த பேஷண்ட்டை மைண்டில் வந்து ஹெச்பி பாசிட்டிவ்ண்டா அது கேன்சர்ன்ற ஒரு இதே வந்துடும். அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் அவர்களுக்கு. ஸ்டிக்மடைசேஷன் அது ஒன்று இருக்குது, ஸ்டிக்மா இருக்குது. ஆனால் இதில் பெரிய ஸ்டிக்மா பார்க்குறத விட பயம் ஒன்று இருக்கும். ஓகே, கேன்சர்ன்ற வேர்ட் வந்து முந்தைய எய்ட்ஸ்ன்ற மாதிரி ஹெச்ஐவி பாசிட்டிவ்ண்டா அந்த ஒரு வேர்ட் மாதிரி இது கேன்சர்ன்றதும் ஒரு பெரிய ஒரு வேர்ட். அப்போ அந்த வேர்ட் வந்து கேட்ட உடனே ஆக்களுக்கு வந்து மனநிலை வந்து மாறுபட்டு அந்த மனநிலையில் அவர்கள் வந்து ஒரு வேறு விதமாக அவர்கள் யோசிக்க தொடங்கிடுவாங்க. அப்போ அந்த இன்டர்வியூவில் சிலவுகளில் நாங்கள் அவருக்கு பேஷண்ட்டுக்கு சொல்கிறது பேஷண்ட்டுக்கு விளங்காது. என்ன பேஷண்ட்டை மைண்ட் ஐ காட் எ கேன்சர். ஆனால் இது வந்து ஹெச்பிவி பாசிட்டிவ் அப்நார்மல் cervical ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வந்தால் நீங்கள் பயப்பட வேண்டாம்.
ஏனெண்டா உங்களோட பாடியே அந்த வைரஸை வந்து இல்லாமல் பண்ணிடும். அப்படி இல்லை அது பெர்சிஸ்டண்ட்டாக அந்த இன்ஃபெக்ஷன் இருந்தால் கூட அதுக்கு வந்து அடுத்த ஸ்டெப்ஸ் இருக்குது. நாங்கள் திருப்பி வந்து பேப் டெஸ்ட் செய்யலாம். அதுக்குள்ள வந்து வேறு டிவிஷன்ஸ் இருக்குது. இப்போ அஸ்கசண்ட் இருக்குது. இப்போ ஒரு ஹெச்பிவி அப்நார்மல் டெஸ்ட்டுண்டா அந்த நாங்கள் எடுத்த அதே சாம்பிள்லேயே அந்த டெஸ்ட் செய்கிற லேப் வந்து ஒரேவாக நாங்கள் முந்தி பார்க்குற பேப் டெஸ்டையும் செய்வார்கள் அதே சாம்பிளில். அப்போ அந்த பேப் டெஸ்ட்னு சொல்கிறது அப்நார்மல் செல்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். அந்த அப்நார்மல் செல்ஸ்ன்னு பார்க்க அந்த அப்நார்மல் செல்ஸில் வந்து அஸ்கசண்ட் இருக்குது, சின் இருக்குது, cervical intraepithelial lesion உண்டு, நியோப்ளாசியா உண்டு. அப்போ சின் 1 2 3 இருக்குது, டிஸ்பிளேசியா இருக்குது, இப்போ எந்த கேன்சர் இருக்குது. அப்போ அந்த எந்த ஸ்டேஜில் இருக்குன்றதை பொறுத்து ரிப்பீட் டெஸ்ட் வந்து செய்யணும். அதே நேரத்தில் கொல்போஸ்கோபி இருக்குது. அந்த கொல்போஸ்கோபி நாங்கள் செய்யலாம். கொல்போஸ்கோபி வந்து ஸ்பெஷலிஸ்ட் செய்கிறது கிட்டத்தட்ட பப் செய்கிற மாதிரி ஒரு மைக்ரோஸ்கோப்பையும் வச்சு கொண்டு அந்த பப் செய்கிற மாதிரி அந்த சர்விக்ஸில் ஒரு ஸ்டெயின் பண்ணி அசட்டிக் ஆசிட் ஒன்று இருக்குது, அதை அப்ளை பண்ணி அவர்கள் அந்த சேஞ்சஸை பார்க்கலாம். அந்த சேஞ்சஸ் இருக்கிற இடத்துல வந்து சாம்பிள்ஸ் எடுப்பினோம், அதாவது பயாப்சி, cervical பயாப்சி எடுப்பினோம். அதையும் எடுத்து பார்க்குறதால அதில் மோர் டீட்டெயில் தெரியும். ஃபேப்ஸில் எடுத்த டெஸ்ட் செய்ய விட மோர் டீட்டெயில் தெரியும். அதே நேரத்தில் அந்த அந்த இடத்துல அந்த செல்ஸை ரிமூவ் பண்ணுறதால அது ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரியும் வருது. அப்போ இந்த கொல்போஸ்கோபி செய்வினா அதுக்கு பிறகு அதில் வர ரிப்போர்ட்டை கொண்டு பேருந்து ஃபாலோ அப் இருக்கும். பேருந்து திருப்பி 6 months எல்லாம் பார்க்கணுமா, 1 year-ஆ 2 years-ஆ என்னென்னு சொல்லி அதுக்கு பார்த்து அந்த செல்ஸ் வந்து ஃபுல்லாக இல்லாமல் இருக்க மட்டும் அதை பார்க்கலாம். இது வந்து சிம்பிள் டெஸ்ட், அது வந்து ஃபாலோ அப்புக்கு ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு. ஸோ பேசிக்கலி ஒரு பாசிட்டிவ்ன்ற ஒரு டெஸ்ட் வரப்போ நெகட்டிவ் டெஸ்ட் ஆஃப்கோர்ஸ் இஸ் நெகட்டிவ், வரி பண்ண தேவையில்லை. பட் பாசிட்டிவ்ன்ற வரப்போ லேபில் இருந்து அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்களா இது எந்த ஸ்டேஜோ என்ன நடக்குது, லைக் நீங்கள் சொன்ன இப்போ நிறையா கருத்துக்கள் சொல்லியிருக்கீங்க, இது ஒவ்வொரு ஸ்டெப்பும் will they give you the whole லேப்ல இருந்து வரைக்கும் எங்களுக்கு ஹெச்பிவி பாசிட்டிவ் for ஹெச்பிவி டைப் போடுவினோம். என்ன 16க்கு இருக்கா, 18 இருக்கா, 33 இருக்கா, எந்த டைப் இருக்குது ஹெச்பிவி டைப்னு போடுவாங்க. இப்போ இந்த கீழே எங்களுக்கு இந்த பப் டெஸ்ட் அப்நார்மல் செல்ஸ் எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு இருக்குது. அப்போ நாங்கள் பார்க்க எங்களுக்கு தெரியும் ஓரளவு அது எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு. அதே நேரத்தில் அந்த டெஸ்ட் வந்து என்ன மாதிரி போகுது, இவ்வளோ காலம் இருக்க போது, என்ன எப்போ கல்போஸ்கோபி செய்யணும், அதை ஸ்பெஷலிஸ்ட் பார்க்க எங்களுக்கு அதுக்கு தக்க மாதிரி தான் அப்பாயின்மெண்ட் தருவார்கள். இப்போ 6 months செய்யணுமா, 1 year செய்யணுமா, 2 years செய்யணுமா என்று டிசைட் பண்ணுறது அந்த அந்த அதில் இருக்கிற ரிப்போர்ட்டை கொண்டு. ஸோ அது வந்து ஒரு பெரிய மன நிம்மதியை கொடுக்கும் பேஷண்ட்ஸுக்கு, ரைட்? நீங்கள் உடனே சொல்லுவீங்க இதுதான் உங்களோட பிரச்சனை, இப்படி தான், இதுதான், ஒன்றும் கவலைப்பட தேவையில்லைன்னு. ஸோ அப்படி இருக்கேக்க இதில் பெருசாக நாங்கள் பயப்பட தேவையில்லைன்னு பெண்களுக்கு நாங்கள் இதை நிறைய விழிப்புணர்வு கொடுக்கணும். ஏனெண்டா நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க, இதை போய் செய்கிறதுக்கே யோசிக்கிறாங்க. அப்போ இது உங்களோட இவ்வளோ கருத்து மூலியமாக நான் வந்து பெண்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, தயவு செஞ்சு இந்த டெஸ்ட்டை எடுத்து செய்யுங்க, உங்களோட உடம்பை நீங்கள் தான் கவனமாக பார்க்கணும்னு. இதை விட டாக்டர் இதில் வேறு ஏதாவது பெண்களுக்கு நீங்கள் சொல்கிறதுக்கு இருக்குதா இந்த விஷயம்? ஆமாம், என்னென்னா நீங்கள் வந்து ஒரு இந்த டெஸ்ட் வந்து ஒரு சிம்பிள் ஆக்கள் நிற்கிறா பேப் டெஸ்ட் நோவ போது எனக்கு ஹர்ட் பண்ண போது, அதுதான் முதலாவது. ரெண்டாவது யோசிக்கிறது, ஓகே தச்சல் அப்நார்மல் டெஸ்ட் இருந்தால் டாக்டர் அதில் வித்தியாசம் கேன்சர் அப்படி இப்படின்னு சொல்லிடுவான்ட்டு பயம். இதில் ஒரு விதமான பயமும் இல்லை. நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணலாம். இந்த டெஸ்ட் வந்து ஈஸி. நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணி டாக்டர் என்ன மாதிரி உங்களை ப்ரிப்பேர் பண்ணினோமோ அந்த லிதோட்டமி பொசிஷனில் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணினா நாங்கள் தகுந்த அப்ரோப்ரியேட் ஸ்பெக்குலத்தை போட்டால் இந்த டெஸ்ட் வந்து நோவே இல்லை, பெயினே இல்லை. நாங்கள் எடுக்கிறது வந்து ஒரு சின்ன ப்ரஷ்ஷால் தான் அதை எடுக்கிறது. அப்போ அந்த ப்ரஷ் வந்து நோக போகிறது இல்லை உங்களுக்கு அந்த சர்விக்ஸ். அப்போ சிம்பிள் டெஸ்ட் ஃபியூ மினிட்ஸில் ஈஸியாக செய்யலாம். மற்றது வந்து தயவு செய்து உங்களுக்கு கவரேஜ் இருந்தால் நீங்கள் வந்து ஏர்லியாயே, அதாவது மெரிவண்ணோக்கு முதல் நீங்கள் போய் டாக்டரை வந்து ஆல்வேஸ் பார்க்கணும். இது வந்து இன்னொரு மிஸ்டேக் எங்களோட கம்யூனிட்டியில் கூட இருக்கிறது. சில நாடுகளில் வந்து ப்ரீ மேரிட் கவுன்சிலிங் அல்லது ப்ரீ மேரிட் டெஸ்டிங்னு போய் செய்கிறது இருக்குது. ஆனால் எங்கள்கிட்ட அப்படி இல்லை. ஆனால் நாங்கள் வந்து அதை போய் செய்யணும்.
போய் செய்கிறதால சில டெஸ்ட்டுகள் சில வைட்டமின்ஸ் ஏர்லியாக 3 மந்த்ஸுக்கு முதல் ஃபோலிக் ஆசிட் எடுக்கிறது, விட்டமின்ஸ், உங்களோட அயன் எப்படி இருக்குது, விட்டமின் B12 எப்படி இருக்குது, தைராய்டு எப்படி இருக்குது, சுகர் எப்படி இருக்குது, உங்களை பற்றி தெரியவனு நீங்கள் ஒரு ஃபேமிலி மேக் பண்ணோக்கு முதல். அதே நேரத்தில் இந்த ஊசியை வந்து மேரி பண்ணோக்கு முதல் அல்லது பிஃபோர் யூ செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ் செய்யோக்கு முதல் இப்போ இங்கே நாட்டுக்கு புதுசாக இருந்தால் இங்கே படிக்காமல் இருந்தால் அந்த ஊசியால் போடுபட்டிருக்காது, அதுகளை போடுங்க. இது மட்டும் இல்லை, அதோடு சேர்ந்து டிஃப்ரெண்ட் வேக்சின்ஸ் அதுகள் எல்லாம் இருக்குது, அதில் போய் செய்யுங்கோ. பேப் டெஸ்ட்டை ப்ரெக்னெண்ட்டாக வரோக்கு முதலே இந்த டெஸ்ட்டை செய்யுங்கோ. சிம்பிள் ஈஸி டெஸ்ட், ப்ரிவெண்ட் கேன்சர், அதுதான் முக்கியம். அந்த செல்ஸ் வந்து மற்றது வந்து வேக்சின் சேவ், அதை எடுங்கோ. இது வந்து நாங்கள் உமன் வந்து நாங்கள் ஒரு ஃபேமிலின்ற தூண், வெரி தூண். இப்போ ஆம்பளையும் முக்கியம், ஆனால் அதை நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் உமன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சென்ட்ரல் ரோல் வந்து உமன் தான். பிள்ளையை பார்க்குறது, வேலை போகிறது, த ஹோல் ஃபேமிலியே தான். அப்போ நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தால் தான் ஃபேமிலி முழுக்க நீங்கள் பிள்ளையை பார்க்கலாம் கொள்ளலாம். சிலர் சொல்லி நம்ம எனக்கு நேரமே இல்லை டாக்டர், பிள்ளையை பார்க்குறதும் நான் ஓடுபட்டு திரிகிறதுக்கும் தான் எனக்கு நேரமாக இருக்கே ஒழிய என்ன கவனிக்க நோ, அது பிள்ளை. நீங்கள் யோசிங்க, ஒரு பிளேனில் போயிருக்க அதில் முன்னுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் போடக்க சொல்லுவினா, தச்சில் ஏதாவது நடந்தால் அந்த ஆக்சிஜன் மாஸ்க்கை வந்து முதல் நீங்கள் போடுங்க, அதுக்கு பிறகு தான் பிள்ளைக்கு போடுங்க. அது மாதிரி நீங்கள் முதல் நீங்கள் வந்து ஹெல்த்தியாக இருந்தால் தான் நீங்கள் உங்களோட பிள்ளைகளையும் உங்களோட ஃபேமிலி ஹஸ்பண்ட் எல்லாரையும் வடிவாக பார்க்கலாம், அம்மா அப்பா எல்லாரையும் வடிவாக பார்க்கலாம்னு சொல்கிறேன். சிம்பிள் டெஸ்ட், ப்ளீஸ் டூ இட். மற்றது டாக்டர், உங்களோட இவ்வளோ கருத்துகளையும் எங்களோட பகிர்ந்து கொள்றதுக்கு மிக நன்றி. நன்றி மாலினி, நீங்கள் உங்களோட டைமை எடுத்து இந்த இன்டர்வியூ செய்ததுக்கும் ஆதி டிவி தொலைக்காட்சிக்கும் இந்த நிகழ்ச்சியை ஒரு பெண்ணுன்ற ஒரு ஈஸியாக ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய இந்த டிசீஸை நாங்கள் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்ன்றதை உமன் ஒரு எழுச்சியாக ஒரு விழிப்புணர்வாக கொண்டு வரதுக்கும் நாங்கள் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெண்கள், நீங்கள் வந்து தயவு செய்து cervical கேன்சர் ஸ்க்ரீனிங் மட்டுமில்லை, மெமோகிராம் அண்ட் புப்பு டெஸ்ட், அதாவது ஃபிட் டெஸ்ட் என்று சொல்கிறது, கோலோன் கேன்சர் ஸ்க்ரீனிங் எல்லாத்தையும் செய்யுங்கோ. ஈஸியாக இது ப்ரிவென்டபிள் டிசீஸுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணணும். நாங்கள் வந்து எங்களை வந்து காப்பாற்ற வேணும். ப்ளீஸ், இட்ஸ் அ சிம்பிள் டெஸ்ட், டூ இட். இந்த நிகழ்ச்சியை கொண்டு வந்த ஆதி டிவிக்கும் வாசகர்களாகிய உங்களுக்கும் நன்றியை சொல்லி முடிக்கின்றேன். நன்றி டாக்டர், உங்களோட கருத்துக்களுக்கு மிக நன்றி. இது போல் ஆதி டிவியில் உங்களை நாங்கள் நிறைய சந்தித்து இன்னும் நிறைய பயனுள்ள இன்ஃபர்மேஷனை எங்களோட பெண்களுக்கு கொடுத்து இந்த சமுதாயத்துக்கு நிறைய விழிப்புணர்வு கொடுத்து எங்களோட ஆதி டிவி மூலியமாக நாங்கள் நிறைய நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. உங்களோட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.